இன்றைக்கு மயிலட்டி இடம்பெயர்ந்த மக்கள் சார்பிலே அவர்களுடைய உள்குடியேற்ற அமைப்பினுடைய அழைப்புதலின் பிரகாரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரு குழு இன்றைக்கு மயிலட்டிக்கு சென்று அந்த சங்கத்தின் உறுப்பினர்களை சந்தித்தோம். விசேஷமாக கடந்த 2-3 நாளைக்கு முன்பதாக கொழும்பில் நடைபெற்ற போராட்டத்துக்கு பிற்பாடு அவர்கள் அந்த அழைப்புதலை எங்களிடம் நேரடியாக மேற்கொண்டார்கள். நாங்கள் அவர்களுடைய நிலைமையிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமாக அவர்களுக்கு தற்போதைக்கு அவசரமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அரசாங்கம் தொடர்பாகவும் அரசாங்கம் செய்ய போகின்ற ஒரு சில நடவடிக்கைகள் தொடர்பாகவும் எங்களிடம் விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் வாரக்கிழமை பாராளுமன்ற அமர்வுகளை இந்த விடயங்களை பேசுவதற்கு இருக்கின்றோம். அதே போன்று விசேஷமாக அடுத்த ஜனாதிபதியின் தலைமையிலே நடைபெறுகின்ற பாதுகாப்பு அமைச்சுக்கான ஆலோசனை குழு கூட்டம், பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற ஆலோசனை குழு கூட்டத்திலே விசேஷமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம். முக்கியமாக இன்றைக்கு மயிலட்டி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு மீள்குடியேற்றம் முழுமையாக நடைபெற முடியாமல் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 90% அந்த நிலப்பரப்புக்கு காரணம், அதாவது இன்றைக்கு தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மயிலட்டி பிரதேசத்திலே 90% நிலப்பரப்பினுடைய காரணம் இராணுவ காரணங்களுக்காக இல்லை. அங்கே உண்மையிலே அதிக உயர் பாதுகாப்பு வலயம் ஒன்று அறிவிக்கப்பட்டு அங்கு அந்த மக்கள் அந்த அறிவித்தல் காரணமாக அங்கு செல்ல முடியாமல் இருக்கிறாங்க. ஏதோ இராணுவம் அந்த இடங்கள் தங்களுடைய இராணுவ தேவைக்காக பயன்படுத்துவதாக இல்லை. மாறாக அங்கே நடைபெறுவது முழுக்க விவசாயம், மற்றது இராணுவத்துக்கு இந்த சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, ஹோட்டல் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதனூடாக இராணுவத்துக்கு வருமானம் தேடுகின்ற, இல்லாட்டி அது சில ஊழலாக கூட இருக்கலாம், இராணுவ அதிகாரிகள் உழைக்கிற ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. ஆக இந்த விஷயங்களை நாங்கள் நேரடியாக சென்றும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதே போன்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடசாலை முழுக்க சுற்றி வர இராணுவத்துடைய முகாமுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த பாடசாலைக்கு கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் படித்த பாடசாலையில் இன்றைக்கு 150 பேர் மட்டும்தான் படிக்கிறோம். ஏனென்றால் அந்த பாடசாலையை சுற்றி வர உண்மையிலே அந்த பாடசாலைக்கு சுற்றி வர இருக்கக்கூடிய மக்கள் குடியேற்றங்கள் அங்கே அனுமதிக்கப்படாமல் இருக்கிற இடத்துல தூரத்தில் இருந்த வாரது கஷ்டப்பட்ட ஒரு நிலை. உண்மையிலே வேறு வசதியே இல்லாத மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மட்டும்தான் எங்களோட பிள்ளைகள் அனுப்புகிறாங்க. அவை இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் நேரில் சென்று கவனத்தில் எடுத்ததுக்கு பிற்பாடு விசேஷமாக மயிலட்டி குடியேற்ற அமைப்பினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் மேலதிகமான இந்த நடவடிக்கைகளை நிச்சயமாக முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற ஒத்துழைப்பை வழங்குவோம் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். விசேஷமாக நான் சொல்ல விரும்புகிறது இதே போன்று நாங்கள் இப்போ இது கொழும்பு அரசாங்கம் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் இதில் அரசியல் லாபம் தரப்பாகத்தான் சொல்கிறோம். கையட்டியில் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்ய, அது ஏதோ நாங்கள் தான் தூண்டி இந்த போராட்டத்தை செய்கிறோம். கையட்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதில் அக்கறை செலுத்த இல்லாட்டி கையட்டி மக்கள் அக்கறை செலுத்த இல்லை தான் சொல்கிறோம். ஆனால் கையட்டியிலேயும் எங்களுக்கு நேரடியாக கையட்டி பாதிக்கப்பட்ட மக்களும் எத்தனையோ அமைப்புகள்கிட்ட போனது. அப்போ கூட்டமைப்பு தான் பெரிய மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக இருந்தாங்க. அங்கே போனது எல்லா இடத்துக்கும் போய் கடைசியில் எங்கள்கிட்ட தான் இப்போ இந்த நாங்கள் அதுக்கு நேர்மையாக நாங்கள் பயணிக்கிறதுக்கு தயார்னு சொல்லி பக்கபலமாக அந்த போராட்ட மக்களோட நாங்கள் நிற்கிறதுக்கு முடிவெடுத்து நாங்கள் தொடர்ந்து 2 வருஷமாக நிற்கிறோம்.
அதே போல் வந்து நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு பூந்து அந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து நாங்கள் எழுப்பி எழுப்பினோம். இந்த அரசாங்கம் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து உண்மையாக இருக்கும். அப்போ எங்களுக்கும் வந்து தேவை, நாங்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னே தமிழ் தேசிய பேரவை மக்களுடைய பிரச்சனையில வந்து கூடுதலாக வந்து வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் எங்களுடைய சரித்திரமாகவே இருக்கின்றோம். மக்களுடைய விஷயங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறது. சில இடங்களில் மக்கள் கஷ்டப்படுகின்ற இடங்கள், மக்கள் வரக்கூடிய ஆபத்துகள் காரணமாக வந்து தங்களுக்கு நேரடியாக வந்து செய்ய முடியாத காரியங்களை நாங்கள் பொருட்படுத்த வந்து அவர்களுக்காக வந்து அவர்களுடைய வேண்டுகோள்களுக்கு இணங்க செயல்படுகின்ற அமைப்பாக தான் நாங்கள் இருக்கலாமே தவிர எதிரி வந்து குற்றச்சாட்டுகின்ற வகையில் வந்து நாங்கள் அரசியல் லாபம் செய்கிறதுக்காக வந்து ஒரு அமைப்பாக இல்லை. ஆகவே அந்த வகையில் வந்து நாங்கள் மற்ற பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்லுகின்றோம். கையட்டி வந்து ஒரு நல்ல உதாரணம். ஆனால் அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்து முழு ஒத்துழைப்பு செய்வோம். அதங்களோட கடமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அமைப்பு எங்களோட கடமையாகத்தான் பார்க்கின்றது. அந்த வகையில் அந்த அழைப்புதல் வரும். எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காக வந்து சும்மா போய் வந்து ஒரு இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பாத இடத்துல வந்து நாங்கள் போய் இதையும் செய்ய போகிறது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய உதவிகள், எங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்கிறதாக இருந்தால், அவர்கள் அதை விரும்புகிறதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம். அதை ஒரு நாளும் அந்த மக்களை நாங்கள் கைவிடுறதுக்கும் தயாராக இருக்க போகிறோம்.